ஃப்ரெண்ட்ஸ், சூரிய நமஸ்காரம் செய்வதன் மூலமாக அதீதமான ஆற்றல்களையும் நேர்மறை சக்திகளையும் பெறலாம் என்பது சித்தர்கள், அறிஞர்கள், ஏன் இன்னைக்குள்ள விஞ்ஞானிகள் கூட அந்த கருத்தை தான் முன்வைக்கிறாங்க. அதாவது காலை பொழுது புலர்கிறது, சூரியன் உதிக்கிறான், தாமரை மலர்கள் மலர்கின்றன, பறவைகள் இன்னிசையால் 8 திசைகளையும் நிறைக்கின்றன. ஆங்காங்கே ஆலயங்களில் எழுப்பப்படக்கூடிய மங்களகரமான மணி ஓசைகள் காதில் கேட்கிறது. ஆனால் இதையெல்லாம் நமக்கு நின்று கேட்கவோ, இறைவனை நினைக்கவோ அல்லது இயற்கையை ரசிக்கவோ இன்னைக்கு நேரம் இல்லாமல் எல்லோரும் பிஸியான உலகத்தில் இருக்கிறோம். ஏன்னா காலையில் எழும்புனது நம்மளுடைய அன்றாட வேலைகள், பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும், கணவனை வேலைக்கு அனுப்பணும். இதுல வேலைக்கு போற பெண்களாக இருந்தால் இன்னுமே பிஸியான ஒரு உலகத்துல இருந்துட்டு இருக்கும். ஆனா எப்படி இருந்தா கூட அதிகமான மக்களுக்கு எப்படி இருக்கும்னா, நம்ம இன்னைக்கு நம்ம இறைவனை ஒரு நிமிடம் நினைக்கவில்லையே, ஆலயத்திற்கு சென்று வர கூட நமக்கு நேரம் இல்லையே அப்படின்னு ஒரு மனநெருடலோட இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு நம் முன்னோர்கள் காட்டி தந்த ஒரு வழியை தான் நான் இன்னைக்கு சொல்றேன். அதாவது அந்த காலங்களில் எப்படி இருந்தாங்கன்னா, காலையில் எழும்பினதும் கிழக்கு திசையை நோக்கி சூரியன் வருவதற்கு முன்பு கூட அந்த சூரியனை வரக்கூடிய அந்த திசையை நோக்கி நமஸ்காரம் செய்வாங்க. நமஸ்காரம் செய்து பின்பு அன்றாட வேலையில ஆரம்பிச்சிருவாங்க. அதுபோல மாலையில் மேற்கு திசையை நோக்கி சூரியனை நமஸ்காரம் செய்வாங்க. இது ஒரு பாரம்பரியமாக இருந்த வழக்கத்தில் இருந்தது. ஸோ அதன்படி பார்த்தோன்னா நாம இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு, அதாவது மன நெருடலோடு இருக்கக்கூடிய அந்த மக்களுக்காக நான் சொல்கின்ற இந்த பதிவு, அதாவது காலையில் எழும்பினதும் சூரியனை நமஸ்காரம் செய்து அதில் இன்னும் கொஞ்சம் கூட விருப்பப்பட்டாக்கே நம்ம ஒரு நாமம், அதாவது நான் சொல்ற ஒரு நாமம், ஓம் பாஸ்கராய வித்மகே மகா தேஜாய தீமிகி தன்னோ சூரிய பிரசோதயா. அதாவது தேஜஸ், அந்த தெய்வீகமான தேஜஸ், அதை தான் அந்த சூரிய நமஸ்காரத்துல குறிக்குது. இந்த ஒரு நாமம் நம்ம எப்பவுமே காலையில நம்ம சூரிய நமஸ்காரம் செய்யும் போது நிச்சயமாக அது ஒரு அதீதமான ஒரு ஆற்றலையும் ஒரு நல்ல நேர்மறை சக்தியையும் அன்றைய நாள் பொழுது முழுவதுமே ஒரு நல்ல மங்களகரமான ஒரு நாளாக அமையும் அப்படிங்கிறது நிறைய பேர் உணர்ந்திருக்காங்க, அதை அனுபவிச்சிருக்காங்க, அதை நிறைய பேர் சொல்லவும் செய்திருக்காங்க. ஸோ அதைத்தான் நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட இந்த பதிவை பகிர்ந்துக்கிறேன். ஸோ இன்னுமே இந்த சூரிய நமஸ்காரத்தை பற்றி இன்னும் கூட கொஞ்சம் டீட்டெயிலாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இன்னொரு பதிவு. அதாவது நம்ம மகாபாரதத்தில் ஸ்ரீ கிருஷ்ணர் தினமும் அவருடைய அந்த மகாபாரதத்தில் கிருஷ்ண அவதாரம் எடுத்திருந்தார். அப்ப அந்த அவதாரத்தில் அவர் தினமுமே காலையில் கண் விழித்ததும் சூரியனை பார்த்து ஒரு நமஸ்காரம் செய்வார். அதில் தன்னுடைய ஒரு அழகான ஒரு நாமத்தை, அது ரொம்ப அதீதமான ஒரு ஆற்றல், நல்ல ஒரு சக்தியை கொடுக்கக்கூடியது. ஸோ அந்த நாமத்தை அவர் என்னைக்குமே பாராயணம் செய்வார் சூரியனை பார்த்து. அந்த நாமம் ரொம்ப வலிமை உள்ளது. அது எப்படின்னா, ஜபாக சும சங்கஷ்யம் கார்ஷிய பேகம் மகாதீதம் தமோரின் ஷர்வ பாபத்கணம் பிரணதோஷி திவாகரம். இதனுடைய தமிழாக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, காசிய முனிவரின் வழி தோன்றலே, அதாவது காசிய முனிவருடைய பாரம்பரியத்திலிருந்து தோன்றிய சூரிய பகவானே வழித்தோன்றலே, செவ்வரத்து நிறத்தினை ஒத்த செந்நிற மேனியனே. நம்ம சூரியனுடைய அநேகமானவங்க எல்லோருமே நம்ம அந்த தரிசனத்தை பார்த்துருக்கோம். சூரியன் உதிக்கதற்கு முன்பாக ஒரு செந்நிற கலர்ல அந்த வானமும் அந்த சூரியனும், அது ரொம்ப ஒரு நல்ல ஒரு திவ்யமான ஒரு மதுரமான ஒரு நல்ல ஒரு காட்சி. அதை எல்லோருமே தரிசிச்சிருப்பாங்க. ஸோ அந்த செந்நிற மேனியனை, அதுக்கப்புறமா என்ன வரும், அடுத்த தோற்றம் பிரகாசமான ஒரு ஒளி ஜோதி இல்லையா, அந்த சூரிய அந்த செந்நிற மேனியனை உம்முடைய பேரொளியில், அந்த பிரகாசமான ஒளி பேரொளியில் அவரை கண்டு போற்றுவோருடைய, நம்ம நமஸ்காரம் செய்கிறோம் இல்லையா, அவரை கண்டு போற்றுவோருடைய, இப்போ நமக்கு ஏதாவது நம்ம அறிஞ்சும் அறியாமலும் செய்த அந்த பாவங்கள் போற்றுவோருடைய பாவங்களையும், அப்புறம் நம்ம இருளை அதாவது நமக்குள்ள முன்வினை பின்வினைங்கிற கர்ம வினைகள் இருக்கும், அதையெல்லாம் சுட்டு எரிக்கின்ற இருளின் பகைவனே சூரிய பகவானே உம்மை நமஸ்காரம் செய்கின்றோம். இதுதான் அந்த நம்ம மகாவிஷ்ணு மகாபாரதத்துல சூரியனை பார்த்து அவர் நமஸ்காரம் செய்த அதீதமான ஆற்றல் மிகுந்த ஒரு முழு சக்தி வாய்ந்த ஒரு வல்லமை படைத்த ஒரு மந்திரம். இதை கூட விருப்பம் உள்ளவர்கள் இந்த நாமத்தை சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இது இந்து, கிறிஸ்டின், முஸ்லிம் அப்படிங்கிறது கிடையாது. சூரியன், சந்திரன், அதாவது மொத்தத்துல நவக்கிரகங்கள்லாம் என்ன,
எல்லோருக்குமே இந்த நவக்கிரகங்கள் உண்டுன்னு தெரியுதுல்ல. சூரியன், அப்புறம் சந்திரன், அப்புறம் செவ்வாய், புதன், வியாழன், இந்த கோள்கள் எல்லாமே நம்ம அறிவியல் விஞ்ஞானியா நம்ம படிச்சிருக்கோம்ல. அப்ப எல்லாமே எல்லா நட்சத்திரங்களுக்கும் ஒரு பலன் சக்திகள் இருக்குங்கிறது எல்லா மதத்தினருக்கும் தெரியும். அதனால இதை ஹிந்துஸ் மட்டும்தான் பாராயணம் பண்ணுவாங்க அப்படிங்கிறது கிடையாது. ஸோ எல்லா மதத்தினருக்கும் இது பொதுவானது தானே சூரியன். நிச்சயமாக இந்த நமஸ்காரம் செய்வதன் மூலமாக நீங்கள் அதீதமான நல்ல மங்களகரமான ஆற்றலையும் சக்தியையும் பெறுவீர்கள் என்பது உறுதி. ஸோ இன்னும் மற்றொரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.